ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். பிரசங்கியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனம். கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமாக இருக்க ஒரு காலம் உண்டு, பேசுவது காலம். ஆம் அன்புக்குரிய சகோதரர், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு என்று இந்த வேத வசனம் சொல்லும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம். மௌனமாக இருக்க ஒரு காலம். மௌனமாய் எப்பொழுது ஒரு மனிதன் இருக்க வேண்டும்? அவனுக்கு பாடுகள் வரும் பொழுது, உபத்திரவங்கள் வரும் பொழுது, அதில் ஜெயம் எடுக்கும் வரைக்கும் அந்த மனிதன் மௌனத்தை காத்து கொள்ள வேண்டிய அவசியம். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு நாளிலே ஆண்டவராய் இயேசு மோசேயின் வழியாக இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வருகிறார். இஸ்ரவேலை வழிநடத்தும் பொழுது ஆண்டவர் எகிப்திலிருந்து ஜனங்கள் வெளியே வரும் பொழுது ஆண்டவர் சொன்னார், வனாந்தரத்திலே நிறுத்து, ஜனங்களை நிறுத்து என்று சொன்னார். வனாந்தரத்திலே நிறுத்தும் வேளையில் பின்னால் எகிப்தியன் வரும் பொழுது இந்த ஜனங்கள் எல்லாம் அமைதியாக இராமல் போராட்டங்கள் பிரச்சனைகள் வரும் பொழுது மோசேயை பார்த்து சொல்லுகிறார்கள், மோசே, எங்களை இந்த வனாந்தரத்தில் கொல்லவா கொண்டு வந்து என்று கேள்விகளை எழுப்பினார். அந்த போராட்டமான சூழ்நிலையில் அவர்கள் எந்த கேள்வி எழுப்பினார்களோ அந்த வார்த்தையின்படியே அவர்கள் வனாந்தரத்திலே ஆண்டவராய் இயேசு கர்த்தர் சொல்லுகிறார், வனாந்தரத்திலே உங்கள் பிரேதம் விழும் என்று சொன்னார். ஆம், இதை குறித்து கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, ஆகையினால தான் போராட்டங்களும் பிரச்சனைகளும் வரும் பொழுது நாம் மௌனங்களை சாதிக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. அதான் இந்த பிரசங்கியின் புஸ்தகத்தில் மௌனமாக இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. ஆம், நமக்கு மௌனமாக இருக்க எப்பொழுது மௌனமாக இருக்க வேண்டும்? பாடுகள் உபத்திரங்கள் வரும் பொழுது மௌனமாக இருக்க வேண்டும். ஆம், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, மௌனமாக இருக்க, உபத்திரங்கள் பிரச்சனைகள் வரும் பொழுது மௌனத்தை சாதிக்கும் பொழுது கர்த்தர் அதில் செய்ய கொடுத்தார். God bless you.